டீம் பேர் சொல்லுங்க ப்ரோ. MMCC. உங்க டீம் பேர்? புல்லட் சிசி. கிங்பாய்ஸ் அணியின் சார்பாக உருளைக்கோட்டை சார்ந்த ஜமீன் என்ற சிவகுமாரை கிங்பாய்ஸ் அணியின் சார்பாக வரவேற்கிறோம். டாஸ்வின் யாரு? ஓகே ஓகே. ஆனால் பிளேயர்ஸ் வர சொல்கிறீங்க. தலைவர் அடுத்த சிங்கம் ஆயிரம் பேட்டிங் செய்ய எல்லாத்தையும் வர சொல்லுங்க. விளாடுறது அது அடிச்சு போகிறாங்க. அடிச்சு சொல்லி ஓடி தான் எடுக்கணும். கேட்சஸ் கிடையாது. கேட்சஸ் கிடையாது. ஓடி தான் எடுக்கணும். ரன் ஆகுதுலாம். மற்றபடி LBW லெஃப்ட் ஹிட். அதே மாதிரி செக்கிங்னா டைரக்ட் மண்கட்டு உண்டா? மண்கட்டு இருக்கு. எல்லாமே இருக்கு. மண்கட்டு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே இருக்கு. மண்கட்டு வார்னிங்லாம் இல்லை. டைரக்ட் இல்லை. ஃபுல்லாக ரவுண்ட் ரொட்டேட் பண்ணோம்னா டைட்மா அப்படியே அடிச்சோம். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணால் இது கிடையாது. ரொட்டேட் பண்ணாமல் அடிக்கும். அடிச்சாதான் அவுட். ரொட்டேட் பண்ணிட்டாலே பேட்ஸ்மேன் உள்ளே இருந்தால் நோ பால். வெளியே இருந்தால் மட்டும்தான் அவுட். பேட்ஸ்மேன் வரும் இன்சைட் கிரீஸ் இருந்தாங்கன்னா நோ பால். அது நோ பால். நோ பால். நம்ம அப்படி அடிச்சிட்டோம். ஆமாம். இதில் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். 5 பவுலர் 3 ஓவர்னா 2 ஓவர் 3 ஓவர் பேலன்ஸ். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா நான் மேக்ஸிமம் சரி 5 பவுலர் யூஸ் பண்ணுவோம். 3 2. ஆமாம். மேக்ஸிமம் 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி வேணாலும் அவ்வளோதானே? சரி ஓகே. ஹாய் வர்ஸ், நம்ம இந்த வாரம் எந்த டோர்னமெண்ட் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வேடச்சந்தூர் 1 lakh டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து கிங் பாய்ஸ். கிட்டத்தட்ட 3 days அந்த டோர்னமெண்ட்டு நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அதாமல் வந்து கிரவுண்டை பற்றி சொல்லி ஆகணும். பிச்சு வந்து நம்ம ஒர்த்தாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கவர்ஸில் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். அதில் பட்டு கேட்ச் பிடிச்சா கேட்ச் கிடையாது. அதே மாதிரி கீப்பருக்கும் பின்னாடி இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. பெரிய வேப்ப மரம் தான். இதுலேயும் வந்து பட்டா ஓடி தான் எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஓகே தான். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா லாங்கான் வந்து அதே மாதிரி இல்லை. கிரவுண்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா லாங்கானு குறைஞ்ச ஒரு 60 மீட்ரு இருக்கும். லாங் ஆஃப் 60 மீட்ரு. அதே மாதிரி லெக் சைடு பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 இல்லை 60 இருக்கும். கீப்பருக்கு பின்னாலாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம புல்லட் பால் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. டபுள் கலரு. அதே மாதிரி கமிட்டியோட லோகோ போட்டே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிங் பாய்ஸ் லோகோ பார்க்க சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டே 1ல் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தா புல்லட் சிசி விசஸ் MMCC. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பவுலர் யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி புல்லட் சிசி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே போட அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் சுஜித், நான் ஸ்ட்ரைக்கில் கௌதம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரை லெஃப்ட்டுக்கு தான் ஃபேவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிண்டு இங்கிட்டு தாங்க அதிகமாக அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டை சரியா பண்ணல. கீப்பர் ரெண்டில் 1 பவுன்ஸில் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டில் இருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க புல்லட் சிசி. செகண்ட் ஒன் அட்டி ஆக்கரில் சான்ஸ் பா ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் தாங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். குட் ஸ்டாப். சிங்கிள். தேர்ட் ஒன் கவர்ஸில் ஃபில்டர் தல்லாக்கி மேலே பார்ப்பைக்கார பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த டேல முதல் 4 பதிவு பண்ணுறாங்க கௌதம். அவர் பேட் வந்து முதல் பவுண்டரியை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் ஸ்லோயில் வந்துச்சு. நல்ல கம்பேக் டாட்டு. அடுத்த பந்து குட் ஷாட். மேட் விக்கெட்டில் 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க பவுண்டரி. டாட்டுக்கு அப்புறம் நல்லா மத்தி கொடுத்துருக்காங்க கௌதம். இந்த ஓவரில் மட்டும் 2 பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்
சுஜிக்கில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. பிடிச்சி நல்லா கேட்ச் ஆகும். செம ட்ரைங்க. சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட்டு நல்லா கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 9 ரன் கொண்டு வந்திருக்காங்க எம்எம்சிசி. செகண்ட் ஓவர் கூட தீனா ஷேக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸில் செம்ம ஷாட்டுங்க. 6க்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க மேக்ஸிமம். இந்த டேல முதல் 6 பத்தி பண்றாங்க சுஜித். அவர் பேட்ல இருந்து முதல் 6 பார்க்க முடியுது. விண்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. கார்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட் லெக் சைட் மிட் விக்கெட்ல 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ்ல சிங்கிள் டபுளா மாத்திரம் பார்ப்போம். சொல்லிட்டாங்க சிங்கிள். தேர்ட் ஒன் கீப்பர் எண்ட்ல பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்காம பார்ப்போம். குயிக்கா டிராவல் ஆகிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. லைட்டா பேட்டை வச்ச மாதிரி இருந்துச்சு. கௌதம் பேட்ல இருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் லெக்ஸா இல்ல 1 பவுன்ஸ். டைமிங் இருக்கு. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ஷானிங். ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் சைடு சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்லாட்ல மஞ்சள் லாங் ஆஃப்ல பூச்சா கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. லைஃப் கொடுத்த மாதிரி பவுண்டரி போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 மாற்றி கொடுத்துருக்காங்க சுஜித். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 27 ரன் கொண்டு வந்திருக்காங்க எம்எம்சிசி. தேர்ட் ஓவர் கூட விஜயராஜ். இன்னும் இருக்கு 4 பேர். ஸ்ட்ரைக்கில் கௌதம். ஃபர்ஸ்ட் ஒன் சுஜி இல்லை லெக்கில் பட்டிருக்கு. சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் பைஸ் சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட்ல போய் பேட்ல சரியா போல சுத்திக்கிட்டு போயிருக்கு. இந்த முறை சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் ஒரு ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர்ல சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து ஆஃப் சைடில் அருமையான கேட் ஷாட். ஸ்டாப் தமிழ் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட்ல போய் கவர்ஸ்ல மேக்ஸிமங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசி பார்த்து 6ஆம் மத்தி கொடுத்துருக்காங்க சுஜித். மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் பண்ணாமல் 38 ரன் கொண்டு வந்திருக்காங்க எம்எம்சிசி. நெக்ஸ்ட் கூட பவி ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கீப்பர் இல்லை செம்ம ஸ்டாப்புங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு. செகண்ட் ஒன் ஸ்டெப் உள்ள போய் ஆஃப் சைடில் செம்ம நல்லா டேக் லைன்லேருந்து அருமையாக காட்சி பிடிச்சி கொடுத்துருக்காங்க ஆனந்த். முதல் வெளியில் போனாங்க கௌதம். ஸ்ட்ரைக்கில் 1 பேட்ஸ்மேன் ரத்தீஷ் லெஃப்டி. பார்த்துங்க அட்டாக்கிங் டெலிவரி. டாட்டு. ஃபோர்த் ஒன் குட் ஷாட் லெக்ஸா இல்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். அம்பேட்டா நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ மொத்தம் இந்த பாலுக்கு 7 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ பால் இலவச பந்து. பேட்ல சரியா படல. அட்டாக்கிங் டெலிவரி நல்ல கம்பேக். டாட். ரிமைன் 2 பால். ஃபிஃப்த் ஒன் ஒயிட் பால். 3 பால். குட் ஷாட் மிட் விக்கெட்ல 1 பவுன்ஸ்ல சம ஸ்டாப் கையில பட்டு பவுண்டரி போதான் பார்ப்போம். நம்ம ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் பேட்ல சரியா போல. டாப்பே சான்ஸ் போ சம கேட்சுங்க. கேட் அண்ட் போல்ட் அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது போகிறாங்க சுஜித். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 47. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எம்சிசி. நெக்ஸ்ட் ஓவர் கூட மணிவேல். ஸ்ட்ரைக்கில் ரத்தீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் லைனில் வந்துருக்கு. ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். குட் ஷாட் லெக்ஸா இல்லை போயிடுச்சுங்க. 6. அடுத்த ஒரு 6 பார்க்க முடியுது ரத்தீஷ் பேட்லேருந்து. 2வது மேக்ஸிமம்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஃபுல் டாஸ் ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாண்டி. ஸ்டெப் போட போய் பெரிய ட்ரை இருந்துச்சு. ஸ்டம்ப் லைனில் வந்திருக்கு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டியாக்கர் ஒயின் நினைக்கிறேன் அப்பீல் பண்ணுறாங்க. ஒயிட் பால். ரீபால். ஸ்டெப்போட பெரிய ட்ரை இருந்துச்சு. இந்த முறை ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸாக இருந்துச்சு டாட்டு. ஆப்டியாக்கர்ல கவர்ஸில் சாம கேட்சிங்க. நல்லா டேக் தமிழ். அடித்தது முறைங்க பாண்டி. கண்டிப்பாக சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் விஜய். டேட்டா காலில் பட்டிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 57. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எம்சிசி. நெக்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஸ்டெப் போர்டில் பேட்டை சரியாக பண்ணல. லெக் சைடில் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் பெரிய ட்ரை. பேட்டர் நிற்கிருந்துச்சு அப்பீல் பண்ணுறாங்க டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ரீபால். பெரிய ட்ரை லோ கியூப்டாக வந்துச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ரீபால். குட் ஷாட். மேட் விக்கெட்ல சரியான ஹைட்ல போயிருக்கு. போயிடுச்சுங்க மேக்ஸிமம். டாட்டுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க ரத்தீஷ். அவர் பேட்ல அடுத்த ஒரு ஆரை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சுன்னு பேட்டை சரியா படலை. தடுத்துற பேருக்கு சிங்கிள் அவ்வளோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் சிங்கிள். ஸ்லாட்ல மஞ்சு நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க மேக்ஸிமம். விஜய் பேட்ல இருந்து முதல் ஆரை பார்க்க முடியுது. 90 ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க விஜய். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 74. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எம்சிசி. நெக்ஸ்ட் ஓவர் அஜித். ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல சரியா போல. லெக் சைடில் ஒரு ஸ்டாப் சிங்கிள். டேரெக்டாக ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்கு பாருங்க, கமிட்டி ஃப்ளெக்ஸ். டேரெக்டாக வந்து பட்டா 500 ரூபா தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 500 ரூபா யாருக்கு கிடைக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப். தப்பான த்ரோ. சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. இந்த பாலை எடுக்கலை. அகைன் ஓகே ட்ரை. ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். குட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் ஒன் மறுச்சுன்னு லெக்ஸா இல்ல போயிடுச்சுங்க 6. அடுத்து 6 பார்க்க முடியுது ரத்தீஷ் பேட்ல இருந்து. அடுத்த பந்து குட் ஷாட். இத ஃபிளாட்டா போய் லெக் சைடுல போயிடுச்சுங்க 6. பேக் டு பேக் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்திருக்காங்க ரத்தீஷ். நெக்ஸ்ட் ஒன் ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. அடிச்சாருங்க. செம்ம ஷாட்டுங்க. போயிடுச்சுங்க. அடுத்து ஒரு 6 பார்க்க முடியும். தொடர்ச்சியா 3 பாலுக்கு 3 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரத்தீஷ். இந்த டேல முதல் ஹாட்ரிக்கை பதிவு பண்றாங்க. கமிட்டி சைட்ல இருந்து ஒரு 200 தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல முதல் ஹாட்ரிக். ரத்தீஷ் மட்டும் 13 பால்ல 40 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் பேட்டை சரியா பண்ணல. லாங் ஆஃப்ல தரத்துறையா பேருக்கு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் சிங்கிள். 7 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 97. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க எம்எம்சிசி. லாஸ்ட் ஓவர் படம் மணிவீர். சைக்கிள் ரத்தீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை லோ கியூப்டா இருந்துச்சு டாட்டு. செகண்ட் ஒன் பெரிய என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. லைன்ல வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டு. தேர்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டிருக்காங்க. குத்தி கட் ஆயிரும். குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ஷானிங்.
4th ஒன். ஒயிட் பால், கீப்பர் மிஸ் பண்ணாலும் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி, லக்கி பவுண்டரி சொல்லலாம். மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. டீம் ஸ்கோர் வந்து 100 போட்டிருக்காங்க. எம்எம்சிசி ரீபால் லைன்லாம் வந்துருக்கு. பெரிய ட்ரை இருந்துச்சு, டாட்டு. ரிமைன் 2 பால். 5th ஒன். ஸ்டெப் போர்டில் போய் மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க மேக்ஸிமம். ரத்தீஷ் பேட்ல இருந்து டாட்டுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு ஆரம்பாக்க முடிஞ்ச ஒரு பேட்ல இருந்து லாஸ்ட் ஒன். பேட்டை நிக்கிடுச்சு, கீப்பர் ரெண்டுல ரன் அவுட். இருந்தாலும் இந்த இன்னிங்ஸ்ல 49 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ரத்தீஷ். செம பேட்டிங். 8 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 110. எம்எம்சிசி டார்கெட் 111. ஸ்ட்ரைக்ல பிரவீன், நான் ஸ்ட்ரைக்ல ஆனந்த். பவர் பிளே போட மாயக்கண்ணன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டெப் போர்டில் போய் பேட்டில் சரியா போல. லாங் ஆன்ல பவர் பிளேக்கான பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. சந்தித்த முதல் பந்தை 4 மாற்றி கொடுத்துருக்காங்க பிரவீன். அவர் பேட் வந்து முதல் பவுண்டரியை பார்க்க முடியுது. செகண்ட் ஒன். நல்ல வேரியேஷன், லோ கிப்டா, கீப்பர் காலில் பட்டு போயிருக்கு. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. நல்ல கம்பேக் டாட். தேர்ட் ஒன். நல்ல வேரியேஷன், குத்தி நல்லா திரும்பிச்சு. பேக் டு பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன். நல்ல வேரியேஷன், அதே லைன்ல வந்திருக்கு. குட்லேருந்து பேக் டு பேக் டாட். தொடர்ச்சி 3 பாலா எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காங்க கண்ணன். பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக். நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் ஆஃப் சைடில். அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க மேக்ஸிமம். தொடர்ச்சியாக 3 டாட்டுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க பிரவீன். நம்ம பேட்ல இருந்து ஒரு 6 பார்க்க முடியுது. இந்த ஓவர் மட்டும் ஒரு 6ஐயும் ஒரு பவுண்டரியும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். நல்ல வேரியேஷன், பெரிய ட்ரை இருந்துச்சு. 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க டாட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விகில்ஸ் போனாமல் 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க புல்லட் சிசி. செகண்ட் ஓவர் கூட ரஃபீக். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியா போல, சுற்றிக்கிட்டு போயிருக்கு. அடுத்தரையா சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். பேட்டை சரியா போல, ஹாஃப் சைடில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன். ஒயிட் பால். தேர்ட் ஒன் ரீபால். ஒயிட் பால். தொடர்ந்து 2 ஓவர் போட்டிருக்காங்க ரீபால். பேட்டில் சரியா போல, சிங்கிள் கிடைக்கு தான் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். நல்லா வெரி ஒயிட் பால். ரீபால். பேட்டில் சரியா போல, சுற்றிக்கிட்டு போயிருக்கு. சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் சிங்கிள். குட் ஷாட், நேருக்கு நேரு லாங் ஆன்ல 1 பவுன்ஸ். பவுண்டரி அம்பர் என்ன செக் பண்ணுவோம். பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. பிரவீன் பேட்ல இருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன். ஆப்டியாக்க லெக் சைடில் மிட் விக்கெட்ல போயிருக்கு. செம்ம ஃபிளிக்குங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசி 2 பந்துக்கு 2 பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரவீன். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட்ஸ் பண்ணாமல் 24 ரன் கொண்டு வந்திருக்காங்க புல்லட் சிசி. நெக்ஸ்ட் ஓவர் கூட விஜய். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் அருமையான காட் ஷாட். ஸ்டாப் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன். ஆஃப் சைடில் போலார் ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க மேக்ஸிமம். பிரவீன் பேட்லேருந்து அடுத்த ஒரு 6 பார்க்க முடியுது. கார்டை சேஞ்ச் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை போலார் ஒரு கவர்ஸ்ல போயிடுச்சுங்க மேக்ஸிமம். பேக் டு பேக் 2 ஓவர் கொண்டு வந்திருக்காங்க பிரவீன். விண்டு வேற இங்கிட்டு தாங்க அதிகமாக அடிக்குது, காற்று வேற, அதுக்கு ஏற்றாப்புல பால் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. கீப்பர் ரெண்டில் செம்ம ஸ்டாப், யாருமே ஸ்டாப்புங்க. சிங்கிள் கிடைக்கும். ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை டாட்டு. இப்போ 2 பால். 5th ஒன். ஸ்டெப் ஸ்லாட்ல மாதிரி நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க 6. ஜஸ்ட் மிஸ்ஸிங். என்ன ஃப்ளெக்ஸில் போட்டிருந்தா ஐநோ கிடச்சிருந்துருக்கும். இந்த ஓவரில் மட்டும் 3 6 கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரவீன். 90 ஷாட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
லாஸ்ட் ஒன். பெரிய ட்ரை குத்தி நல்லா திரும்பிச்சு, நல்லா கம்பேக் டாட்டு. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43. விக்கெட் லூஸ் பண்ணல. புல்லட் சிசி. நெக்ஸ்ட் கூட மாயக்கண்ணன். இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் ஆனது லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன். ஆர்டி ஆக்கரில் லாங் ஆஃபில் செம கேட்சுங்க. ரத்தீஷ் நல்ல டேக்கன். முதல் விக்கெட் இருந்து போகிறாங்க ஆனந்த். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணிவேல். ஸ்டெப்பில் போய் கவர்ஸில் மரத்தில் போட்டால் ஓடிதான் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுங்க பவுண்டரி. ஸ்ட்ரைக்கர் சந்தித்த முதல் பந்து 4 மாற்றி கொடுத்துருக்காங்க மணிவேல். தேர்ட் ஒன். சூச்சிக்கல குத்தி நல்லா திரும்பிச்சு, குயிக்காக இருந்துச்சு. பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். கவர்ஸில் போயிடுச்சுங்க மேக்ஸிமம். மணில் பேட்லேருந்து அடுத்த 6 பார்க்க முடியுது. இந்த ஓவரில் மட்டும் ஒரு பவுண்டரி ஒரு 6 கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் உள்ள பேட்டில் சரியாக பண்ணல. ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்லோ எல்லாம் ஃபைனல் லைக்கில் கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசியில் வந்து 4 மாற்றி கொடுத்துருக்காங்க பிரவீன். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 58. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க புல்லட் சிசி. நெக்ஸ்ட் ஓவர் போட பூபதி. ஃபர்ஸ்ட் ஒன். அப்படி ஆக்கர் விக்கெட்டுங்க. ஸ்லோவேலாம் வந்த மாதிரிச்சு. அடுத்தது போகிறாங்க மணிவேல். செம்ம ஆக்கர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் லெஃப்டி. செகண்ட் ஒன். ஃபுல் ஃபேஸில் ஃபுல் டாஸ் லெக் சைடில் 1 பவுன்ஸில் செம்ம ஸ்டாப்புங்க. சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள். தேர்ட் ஒன். அதில் வேரியேஷன் லோ கியூட்டாக இருந்துச்சு. பெருசாக ட்ரை இருந்துச்சு டாட்டு. ஃபோர்த் ஒன். பேட்டில் சரியாக படல. லாங் ஆஃபில் சுற்றிக்கிட்டு போயிருக்கு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாப் பாண்டி சிங்கிள். டிமி 2 பால். ஃபிஃப்த் ஒன். குட் ஷாட் லெக் சைடில் போயிடுச்சுங்க 6. தமிழ் பேட்லேருந்து முதல் 6 பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன். ஸ்லோ ஏர் பேட்டில் சரியாக படலை. தரத்துறையா பேருக்கு ஒரு ஸ்டாப் சிங்கிள். அப்படிதான் நினைக்கிறேன். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 67. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க புல்லட் சிசி. ரிமைனுக்கு 18 பாலுக்கு இன்னும் 44 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் கூட ரஃபி. ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட் அட்ரை வந்துருக்கு டாட்டு. செகண்ட் ஒன். ஒயிட் பால். மேட்டுக்கு வெளியே குத்திருக்கா அம்பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. மேட்டுக்கு வெளியே தாங்க குத்திருக்கு. அம்பேர் டேட்டா நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீட் உண்டு. ஃப்ரீ பால் இலவச பந்து. டாபிக் பிடிச்சாலும் கேட்ச் கிடையாது. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒயிட் பாலா போயிடுச்சுங்க மேக்ஸிமம். ஃபுல் பேஸில் வந்துச்சு. பிரவீன் பேட்ல இருந்து அடுத்த 6 பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன். ஆப்டி ஆக்கரில் சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் சிங்கிள். அடுத்த பந்து ஆப்டி ஆக்கரில் கீப்பர் எண்டில் சிங்கிள் கிடைக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. வெரி க்ளோஸாக இருந்துச்சு. பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ஒன். நல்ல வெரி கீப்பரில் மிஸ் பண்ண பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். எஸ்ஆஸ்லேயே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 81. புல்லட் சிசி. ரிமைனுக்கு 12 பாலுக்கு இன்னும் 30 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் போட பூபதி. ஸ்ட்ரைக்கில் தமிழ் லெஃப்டி. க்ளோஸ் கீப்பர். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோ எல்லாம் பேட்டில் சுற்றிட்டு போயிருக்கு. குத்தி கட் ஆயிரும். செம ஸ்டாப்புங்க. 2க்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். குட் த்ரோ சிங்கிள். செகண்ட் ஒன். நேருக்கு நேரம் லாங் ஆஃப்ல போயிடுச்சுங்க மேக்ஸிமம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃப்ளாட்டாக போயிருக்கு. இதோட இந்த டோர்னமெண்ட்ல முதல் 50 பதிவு பண்றாங்க பிரவீன். இந்த டோர்னமெண்ட்ல முதல் 50 பதிவு பண்றாங்க பிரவீன். நெக்ஸ்ட் ஒன். பேட்ல நிக்கிருச்சு. நல்லா டேக். 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க பூபதி.
பிரவீன் இழந்து போகிறாங்க. இருந்தாலும் 50 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் 50. எனக்கு 9 பாலுக்கு இன்னும் 23 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கவர்ஸில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. பேட்ஸ்மேன்லேருந்து ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபில் டாஸ். குத்தி கட்டாயிரும். சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபில் டாஸ். லாங் ஆஃபில் பவுண்டரி கிளியர் பண்ண பார்ப்போம். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. குட் ஸ்டாப். ரதீஷ் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 95. புல்லட் சிசி ரிமைனுக்கு 6 பாலுக்கு இன்னும் 16 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர் போட கௌதம். ஸ்ட்ரைக்கில் விஜய். 6க்கு 16 தேவைப்படுது. 6க்கு 16. ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு செம்ம ஸ்டாப்புங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரஃபிக் சிங்கிள். ரிமைனுக்கு 5 பாலுக்கு இன்னும் 15 தேவைப்படுது. செகண்ட் ஒன் 5க்கு 15. பேட்டில் சரியாக படல். லெக்ஸே இல்லை. டைமிங் இருக்குது. குட் ஸ்டாப். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. சாக்ரிஃபைக்ஷன். சிங்கிள். ரன் அவுட். ரிமைனுக்கு 4 பாலுக்கு இன்னும் 14 தேவைப்படுது. கீப்பர் ரெண்டில் ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட்டு. ரிமைனுக்கு 3 பாலுக்கு இன்னும் 14 தேவைப்படுது. 3க்கு 14. கவர்ஸில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்க பார்ப்போம். 1 பவுன்ஸில் குட் ஸ்டாப். சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. அருமையாக பேக்கப் பண்ணி கொடுத்துருக்கான். சாக்ரிஃபைக்ஷன். சிங்கிள். ரன் அவுட். ரிமைனுக்கு 2 பாலுக்கு இன்னும் 13 தேவைப்படுது. கண்டிப்பாக 2 ஷாட்டுமே பெரிய ஷாட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். 2க்கு 13 தேவைப்படுது. 5th ஒன் பெரிய ட்ரை. கீப்பர் மிஸ் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் சாதமாக கொண்டு போயிட்டாங்க எம்எம்சிசி. லாஸ்ட் ஒன் மறுச்சின்னு விக்கெட். இதோட இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க எம்எம்சிசி. செம்ம மேட்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க டீமில் வந்து பிரவீன் மட்டும் 50 பதிவு பண்ணி கொடுத்தாங்க. இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க எம்எம்சிசி.